ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வரலக்ஷ்மி நோன்பு அதோட ப்ரிப்பரேஷன்ஸ். நான் எப்படி என் வீட்டில் செலிப்ரேட் பண்ணேன், என்னெல்லாம் ரெடி பண்ணேன், என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணேன், என்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். வரலக்ஷ்மி நோன்பு வந்து நான் ரீசெண்டாக ஒரு 3 to 4 இயர்ஸை தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் பண்ணிக்க. ஸோ அதனால் நான் வந்து அதை ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டே வரேன். ரிட்டன் கிஃப்ட் பார்த்திங்கன்னா அதீரா சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து கஸ்டமைஸ்டு பேங்கிள் அதோட ரிங்கு காம்போவும் அவங்க சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வரலக்ஷ்மி நோம்புக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாமே வந்து மோஸ்ட்டாக நான் ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே இன்ஸ்டாவில் தான் வாங்குவேன். அண்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாகவே வந்து கஸ்டமைஸ்டாக எவ்வளோ கொடுத்தாவும் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ அதனால் கண்ணாடி வளையலோடு சேர்த்து இந்த கஸ்டமைஸ் பேங்கிளை வந்து பேர் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். இந்த வாட்டி வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட தான் நான் பிளான் பண்ணேன். நான் அதிகமாக யாரையும் கூப்பிட்டுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆகிருந்துச்சு. ஸோ அவங்களெல்லாம் வந்து நான் கூப்பிட்ருக்கேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு ஒரு மீனிங் இருக்குது. இதெல்லாம் வந்து வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன மீனிங்னு எனக்கும் தெரியல. பட் நெக்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வரலக்ஷ்மி நோம்புக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்பராக நான் அது எல்லாமே சொல்கிறேன். அடுத்து வந்து மஞ்சள் கயிறு. இந்த கயிறு வாங்குறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸு. கயிறுனால் இப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து ஏனோ தானோ எந்த கயிறாக இருந்தால் மஞ்சள் கயிறு தானே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். அவங்க ஃப்யூச்சரில் தாலி செயினுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் பார்த்து வாங்கணும். ஒன்று வாங்கிறதுக்குள்ளே அதை வந்து நம்ம டீட்டெயிலிங்லாம் நல்லா பார்த்து இது அவங்க யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு தான் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப்பு. ஸோ இதுவும் வந்து இதெல்லாம் வச்சு கொடுக்கணும். அந்த செட்டு இருக்கும் இல்லைங்களா, வரலக்ஷ்மி நோம்புனா இதெல்லாம் மேண்டேட்ரி அந்த மாதிரி திங்ஸ் தான் இதெல்லாம். அது வந்து ஒருத்தர் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. இந்த வாட்டி நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் பேங்கிள்ஸு, மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கயிறு, வெத்தலை பாக்கு, பூப்பழம் இதுதான் நான் கொடுப்பேன். இந்த வாட்டி தான் இந்த மை, அப்புறம் அந்த 1 ரூபி காயின், அதுக்கப்புறம் இந்த சீப்பு இதெல்லாம் வந்து இந்த வாட்டி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நான் ஒன்று கற்றுக்கிறேன், அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள் தூள் விட இந்த மஞ்சள் காம்பு கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மஞ்சள் குங்குமம் காம்போவாக கொடுத்தா கூட நான் வந்து இந்த மஞ்சள் காம்பு கூட வச்சு கொடுப்பேன். ஸோ இதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குங்குமச்சிமணி இது வந்து இப்போ நிறைய ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இதுலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து என் மாமியார் பாரிஸ் போகும்போது இது பார்த்து பிடிச்சி இது வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க வரலக்ஷ்மி நோம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே தான் வந்து நான் 1 ரூபி காயின் போட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா காயின் எப்போவுமே மிஸ் ஆகிடும். சாமிக்கிட்ட வச்சு கொடுக்கறதுனால அந்த காயின் சில பேர் வந்து சென்டிமெண்ட்டில் அது ரொம்ப பத்திரமா வச்சுப்பாங்க. அதனால் அந்த காயின்லாம் வந்து நான் இந்த குங்குமச்சிமிழியில் தான் வச்சு கொடுத்துருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் 1 ரூபி காயின், 2 ரூபி காயின் மிக்சடாக இருந்துச்சு. ஸோ ஒரு இதில் வந்து ஒரு காயின் போட்டு வச்சுட்டேன். பேக் பண்ணும்போது நான் அந்த குங்குமச்சிமிழி பாக்ஸில் வச்சு தான் நான் பேக் பண்ணி கொடுத்தேன், மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் செட். இதில் வந்து பூஜை அன்னைக்கு வந்து நான் வெத்தலை பாக்கு, பூ பழம்லாம் வச்சு கொடுத்துருந்தேன். பூஜைக்கு முன்னாடி இது ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ நான் ஏன் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது அண்ட் ஒருத்தருக்கு இப்போ தான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 2 பேருமே மேனேஜ் பண்ணிவிட்டு பூஜை அன்றைக்கி என்னால் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதனால நான் வந்து ஒரு 2-3 டேஸாகவே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருந்தேன். அண்ட் இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நான் இந்த பூஜா ஷாப்பிங் பண்ணும்போது இது வாங்கினேன். இது பேக் ஆஃப் 10 100 ருபீஸுங்களாம். ஸோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் முடிஞ்சால் நான் ஸ்டாக் கூட பண்ணி வச்சுப்பேன் அப்பப்போ. அண்ட் இந்த வாட்டி நான் லாவெண்டர் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப அப்சஸ்டாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லாவெண்டர் கலர். ஸோ இந்த வாட்டி நான் இந்த லாவெண்டர் கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஃபினிஷ்ட். ஸோ இந்த மாதிரி தான் நான் பேக் பண்ணி வச்சு ஒரு பாஸ்கெட்டில் வச்சுட்டேன். இது வந்து பேக்ட்ராப்போட ப்ரிப்ரேஷன்ஸு. ஸோ டெக்கரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பேக்ட்ராப் நான் வந்து பூஜைக்கு முன்னாடி நான் பண்ணேன். பட் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பூஜை அன்றைக்கி தான் நான் பண்ணேன். காலையில் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் செகண்ட் சன்னை வந்து அவரை தூங்க வச்சுட்டு ஸோ கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன். அண்ட் இந்த சாரீ கட்டுறது வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒரு கலசம் வச்சு கட்டுறது கூட ஈஸியாக கட்டிடலாம் போல். பட் ஒரு ரெடிமேட் அந்த டாலுக்கு கட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஒரு கம்ப்ளீட் சாரீ. ஸோ அது எப்படியும் ப்ரீ பிளான் பண்ணி ஒரு ப்ராப்பராக ஃப்ளீட்லாம் வச்சு பின் பண்ணி வச்சா கூட அதை ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. எஸ்பெஷலி வந்து அந்த பல்லு. ஸோ அது ரொம்ப பிளான் பண்ணி எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா டாலோட வெயிட்டு கம்மியாக இருக்குது. அண்ட் சாரீ கட்டும்போது சாரியோட வெயிட் அதிகமாக இருந்ததுனால டால் அப்படியே சாஞ்சிடுது. அதனால் அந்த அம்மனை வந்து ப்ராப்பராக நிற்க வைக்கிறதுக்கு நான் நிறைய வெயிட்லாம் ப்ளேஸ் பண்ணி என்னென்னவோ ட்ரை பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராப்பராக நிற்க வச்சாச்சு. ஸோ இங்கே எனக்கு பின் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது எப்படி தான் நிற்க வைக்கிறதுன்னு தெரில. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நிறைய பின் வச்சா கூட சாரீ ஸ்பாயில் ஆகிடும். ப்ளஸ் வந்து நம்ம பல்லு ப்ளேஸ் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மினா அந்த இடத்துல மினிமமாக ஒரு 2 பின் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சாரீ லைட் வெயிட் சாரீஸ் தான். எப்போவுமே வந்து 3 இயர்ஸாக சாரீ வாங்கி கட்டிகிட்ருக்கேன் அம்மனுக்கு. இந்த 3 இயர்ஸுமே வந்து லைட் வெயிட் சாரீஸாக தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து அம்மனை வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அங்கே ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கையிலேயே அயர்ன் பண்ணி ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணேன். பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு நீட்டாக வந்துடுச்சு. அந்த பெரிய பின்னு தான் அந்த ஒவ்வொரு சாரியும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பல்லு
ஃபைனலாக அவுட்கம் இப்படி வந்திருக்கு. ஸோ ஃப்ளீட்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பல்லு வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனல் அவுட்கம் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் வந்து அரிசி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் நீங்கள் போடலாம் அந்த வாசனைக்கு. வெத்தலை பாக்கு, பூ அதெல்லாம் வச்சு அந்த கலசத்தில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் வைக்கிறது இருந்தால் தேங்காய் வைங்க, இல்லைன்னா மாதுளப்பழம் கூட வைக்கலாம். ஏன்னா என் அம்மனுக்கு வந்து மாதுளப்பழம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து அவங்க வீட்டில் அந்த அம்மன் முகமே பெருசாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து தேங்காய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராப்பராக நிற்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அம்மன் முகம் வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஃபைனல் லுக் இதுதாங்க. ஸோ எப்படியும் அந்த கிரீடம் அந்த அம்மனோட முகத்தை வந்து நிற்க வச்சாச்சு. இந்த வருஷம் நான் புதுசாக ஆட் பண்ணதை பார்த்திங்கன்னா அந்த தோல் மேலே போட்டிருக்கு இல்லைங்களா அந்த ப்ளூ கலர், அதுவும் அதுக்கப்புறம் அந்த ஜட பில்லை இருக்குது இல்லைங்களா அது. ஸோ இந்த வருஷம் ஏதாவது 1-2 புதுசாக ஆட் பண்ணிகிட்டே வருவேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வச்ச அந்த தட்டு வரிசைகளெல்லாம் இது தான். பழம், பூ வச்சுருப்பேன், அப்புறம் வந்து நம்ம கொடுக்குற ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொடுக்குற தாம்பூலம், மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ப்ளவுஸு, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ வச்சுக்கலாம். முடிஞ்சவங்க வந்து ஒரு சாரீ கூட வச்சு கும்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சளில் விநாயகர் பண்ணி வச்சு பூஜை பண்ணணும், குங்குமம் பூஜை பண்ணிக்கணும். உங்களுக்கு மந்திரம் படிக்க தெரியல இல்லை சொல்ல தெரியலன்னா ஃபோனில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோம்பு இப்படி தாங்க நான் பண்ணேன். நான் ஒன்று இப்போ தான் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் ஏதாவது எனக்கு சொல்லணும், இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.